உன் வேலையை டிஸ்டர்ப் பண்ணா கோவம் வருது இல்ல? அப்ப எங்க வேலை டிஸ்டர்ப் பண்ணா எங்களுக்கு கோவம் வராது? ஏன் மூட்டை தான் போற? 3 மூட்டை ஏத்தனா 8 ஆள் ஏத்த முடியாது. கலெக்ஷன் இல்லன்னு என் ஓனர் என்ன சத்தம் போடுறாரு. நான் என்ன பண்றது? ஏன் உங்க ஓனர் எல்லாம் சாப்பிட வேண்டாமா? எந்த ஊரு? டவுனு. அப்ப கஷ்டம் தான். அந்த மூட்டையில இருக்கிற கத்திரிக்காயை கண்ணுல பாக்குறதுக்கு எத்தனை மாசம் உழைப்பு, எவ்வளவு வேர்வைன்னு தெரியுமா? எவ்வளவு வருஷமா கண்டக்டரா இருக்கீங்க? 15 வருஷமா. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். நம்ம எந்த விதத்துல குறைச்சு போனோம்? ஜனங்க பொழுது போறதுக்காக மூஞ்சில பவுடர் பூசிக்கிட்டு சினிமாவில் நடிக்கிற நடிகை விட ஜனங்களோட பசியை போக்குறதுக்காக, பட்டியை போக்குறதுக்காக உடம்பெல்லாம் சேர்த்து பூசிக்கிட்டு வயல வேலை பார்க்குற விவசாயி எந்த விதத்துல குறைச்சு போனா? ஏசி ரூம்ல தங்கி ஏசி கார்ல வந்து இறங்கி வாய் நோகாம 2 வசனம் பேசிட்டு பசுபால் குடிக்கிற நடிகை விட அந்த பசுவை வளர்த்து பால ஊருக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு தான் வைத்து கூலோ கஞ்சியை குடிச்சு திருப்தி பட்டுக்கிற என்ற கிராமத்துக்கார எந்த விதத்துல குறைச்சு போயிட்டான்? கால் மேல கால் போட்டு உட்காந்து பலரசு குடிக்கிற சினிமாக்காரருக்கு என்ன தெரியும்? மரம் வச்சு உர வச்சு வருஷக்கணக்கா பாடுபட்டு பழத்தை சாகுபடி பண்ணி பட்டணத்துக்கு அனுப்ப இந்த விவசாயி இல்லைன்னா அவன் பலரசம் குடிக்க முடியுமா? நாம சேத்துல கால் வச்சாதாண்டா பட்டணத்தை கோட் சூட்டு போட்ட எவனோ சோத்துல கை வைக்க முடியும். விதவிதமா துணியை கட்டிக்கிட்டு பேரும் புகழும் சம்பாதிக்கிற நடிகை விட ஒத்த கோவணம் கட்டிட்டு உழவு தொழில் பார்த்து ஊருக்கே சோறு போடுற நாம தாண்டா வசதி.